காலை பணிந்தால் கயவரையும் காத்து திருத்தும் கருணை மனம். காலை பணிந்தால் கயவரையும் காத்து திருத்தும் கருணை மனம். பாலை பொழிவது போல் இதமாய் பக்குவம் சொல்லும் பரிவு மனம். ஞாலத்தினிலே இருந்தபடி வானம் காட்டும் ஞான மனம். தூலம் நுழைந்து வந்த குரு தூய பதங்களில் நமது மனம். தூலம் நுழைந்து வந்த குரு தூய பதங்களில் நமது மனம் என்று குருவை வணங்கி துவங்குவோம். ஒரு குருவை வந்தடைதல் என்பதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய மிகப்பெரிய நிகழ்ச்சியாக இருக்க முடியும். அவன் அடையக்கூடிய மிகப்பெரிய பேரு முக்தி அல்ல, மோட்சம் அல்ல, ஒரு குருவை அடைவதே. ஒரு குருவை அடைந்தால் அவன் எல்லாம் அடைந்தவனாகிறான். ஒரு குருவை பெற்றவன் எப்படின்னா, அந்த ஒன்றுக்கு பக்கத்திலே எத்தனை பூஜ்ஜியங்கள் போட்டாலும் மதிப்பு கூடிக்கொண்டே போகிறது. அந்த ஒன்று அங்கே இல்லை என்றால் பூஜ்ஜியங்கள் பூஜ்ஜியங்களாகவே பல்கி பெருகி கொண்டிருக்குமே தவிர அதற்கு எந்த விதமான மதிப்பு மரியாதையும் இருக்காது அல்லவா? அந்த ஒன்றுதான், அந்த ஒரே ஒன்றுதான், ஒன் அண்ட் ஒன்லி ஒன் தான் குரு என்பவர். ஒரு குருவை அடைபவனுக்கு முதலில் என்ன கிடைக்கிறது என்பதை பார்ப்போம். குருவை அடைந்தவுடனேயே மோட்சம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்த சீடர்கள் இந்த உலகத்தில் அடிக்கடி பிறப்பதில்லை. எல்லோருக்கும் ஒரு ப்ராசஸ் தேவைப்படுகிறது. அதற்கேற்ப ஒரு கால நிர்ணயமும் தேவைப்படுகிறது. பக்குவப்பட வேண்டிய அவசியமும் இருக்கிறது, கட்டாயம் இருக்கிறது இல்லையா? பயணம் இருக்கிறது, பாதை இருக்கிறது. ஆனால் ஒரு குரு இவனை நம்முடைய சிறகுகளிலே சேர்த்து கொள்ளலாம் என்று முடிவு செய்தவுடன் அவனுக்கு வழங்கப்படுவது என்னவென்றால் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, காவல். முதலிலே அவனுக்கு காவல் கிடைக்கிறது. அவன் உயிரோடு இருக்க வேண்டும், அவன் நலமாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் அவனுடைய ஆன்மீக பயணம் என்பது துவங்கும். அதிலே நடக்க வேண்டிய எல்லாம் நல்லபடி நடந்தே தேரும். The safety and security are the primary things which a guru assures, which a guru ensures. இல்லையா? அப்படி இருக்கிறது. ஒரு முறை மகா பெரியவாளவர்கள் பெல்லாரியை எடுத்த ஹாஸ்பிட்டல் தாண்டி சென்றோமானால் அங்கே ஆனைகுந்தி என்று ஒரு இடம் இருக்கிறது. அதை தாண்டி செல்லும் பொழுதுதான் நாம் அந்த விஜயநகர பேரரசு, மகத்தான சிறப்புகள் மிக்க விஜயநகர பேரரசு இருந்த ஹம்பிக்கு செல்ல முடியும். அங்கே துங்கபத்ரா நதி அழகாக வளைய வருகிறது. அது ஒரு பெரும் பாறை சிதறல்கள் நடுவே வளைந்து வருகின்ற காட்சியை பார்ப்பதே மிகவும் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். நீர் மட்டம் கொஞ்சம் குறைந்திருக்கின்ற போது அந்த படகோட்டி எப்படித்தான் இந்த பாறைகளில் மோதாமல் அந்த படகை அசைத்து இசைத்து சொல்வானோ என்பது பார்ப்பவர்களுக்குத்தான் தெரியும், அதை அனுபவப்பட்டவர்களுக்குத்தான் தெரியும். மகா பெரியவார் அந்த மாதிரி படகில் பரிசலில் சவாரி செய்திருக்கிறார். அதை தாண்டி சென்றோமானால் அங்கே நவபிருந்தாவன் என்கின்ற ஒரு ஒப்பற்ற இடம் இருக்கிறது. மிக மிக அரியதும் நுண்மையானதும் பல ஆன்மீக மர்மங்கள் அடங்கியதுமான ஒரு இடம் இருக்கிறது, நவபிருந்தாவன் என்று. அது மத்வ சம்பிரதாயத்தில் வந்த பல மகான்களுடைய ஒரு சமாதி கூடம், சமாதி நிலையம். அதை தரிசிக்கும் பாக்கியம் அடியனுக்கு கிடைத்தது. அதற்கு காரணம் மதிப்பிற்குரிய திரு A.M. ராஜகோபால் அவர்கள். அங்கே அந்த சமாதி மட்டும்தான் இருக்கிறது. ஒரு 9 பேர் அல்லது 10 பேர் இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அவர்களுடைய சமாதிகள் மட்டும் இருக்கின்றன, வேற எதுவும் அங்கே கிடையாது. ஒரு அழகான ஆஞ்சநேயர் இருக்கிறார். அந்த இடத்தினுடைய அமைதி, அது நம்மை ஈர்க்கின்ற விதம், அதனுடைய ஆன்மீக அதிர்வுகள் நம்மை பாதிக்கின்ற விதம், இதையெல்லாம் அங்கே சென்று அனுபவித்தால்தான் தெரியும். அந்த ஹம்பி பிரதேசம் மகா பெரியவாருக்கு பிடித்த பல இடங்களில் குறிப்பிடத்தக்க ஒரு இடம் என்றே நாம் சொல்லலாம். மகான்கள் வாழ்ந்த பூமி மகான்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்கும். இன்னொன்று, மிகப்பெரிய சாம்ராஜ்யம், இந்து சனாதன தர்மத்தை நிலைநாட்டி அதை நிலைநாட்டுகின்ற முயற்சியில் வீழ்ந்து போன பேரரசு அது. இரண்டும் சேர்ந்து, ஒரு பக்கம் வீரம், இன்னொரு பக்கம் விவேகம், இவை இரண்டும் சேர்ந்த ஒரு நிலையமாக விளங்குகின்ற அந்த பிரதேசம் பெரியவரை ஈர்த்ததில் எந்த விதமான வியப்பும் இல்லை. அங்கே அவர் தங்கி இருக்கும் பொழுது நல்லபடி அவருடைய பூஜை முறைகள் எல்லாம் நடக்கின்றன. ஒரு கூரையெல்லாம் போட்டு அங்கே சமையல் நடக்கிறது, அடியவர்களுக்கு சாப்பாடெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது திடீரென்று பரபரப்பாக ஒரு அறிவிப்பு பெரியவரிடமிருந்து வருகிறது. இந்த இடத்தை, இந்த மண்டபத்தை உடனடியாக காலி செய்யவும் என்று.
கிளம்பு, எல்லாரும் கிளம்புங்க, சீக்கிரம் கிளம்புங்க, உடனடியாக கிளம்புங்க, இந்த மண்டபத்தை காலி செய்யுங்கட்டு உடனடியாக அறிவிப்பு வருகிறது அவரிடமிருந்து. இந்த பரபரப்பான இந்த அறிவிப்பு அது கூட இன்னொன்றும் சொல்லுகிறார். இந்த சமையல் கட்டுல ஒரு தாய் பூனையும் சில பூனை குட்டிகளும் இருக்கு, அதையும் ஜாகிரதையா எடுத்துட்டு வெளியில போயிடுங்க அப்படின்ட்டு அறிவிப்பு அவரிடமிருந்து வருகிறது. எல்லாரும் அறக்க பறக்க உடனே ஒரு பாத்திரங்கள்லாம் எடுங்கன்றார். ஒரு 2 அல்லது 5 நிமிட அவகாசத்துக்குள் அத்தனை பேரையும் அந்த மண்டபத்தை விட்டு வெளியேற சொல்லி விடுகிறார். எதற்காக வெளியேற சொல்லுகிறார், ஏன் இந்த அறிவிப்பு, எதற்காக இந்த பரபரப்பு என்பது யாருக்கும் புரியவில்லை. ஆனால் மண்டபத்திலிருந்து அங்கே சாப்பிட்டு முடித்த அத்தனை அடியவர்களும் பாத்திரங்களோடும் தங்களுடைய குழந்தைகளோடும் பெரியவர்களோடும், ஏன் அந்த பூனை அதனுடைய குட்டிகள் இவற்றோடும் அவர்கள் வெளியே வந்த பிறகு என்ன ஆயிற்று என்றால், கூரை சரிகிறது, கூரை சரிந்து விழுகிறது. இதுதான் நடந்தது. A guru ensures safety and security first. அதான் முதல்ல ஒரு பாதுகாப்பு அவர் கொடுத்திருக்கிறார். அவருக்கு தெரிந்திருக்கிறது இந்த கூரை இங்கு சரிய போகிறது என்று. இதை நீங்கள் இதனுடைய விதி வினை அதனுடைய விளையாட்டை பற்றி நீங்கள் ஏகமாக ஆராய்ச்சி செய்து குழம்பிக் கொள்ள வேண்டாம். அங்கே அடியவர்களும் அந்த எளிய பிராணிகளும் கூட காப்பாற்றப்பட்டன என்கின்ற ஒரு குறிப்பே நமக்கு போதுமே தவிர அவர்களுடைய வினை என்ன ஆயிற்று, அவர்களுடைய விதி என்னவாயிற்று இது வேண்டாம். இது நமக்கு நடந்திருந்தால் இந்த கேள்வி வராது. நமக்கு பிறருக்கு நடக்கும் பொழுது நமக்கு இந்த ஆராய்ச்சி வருகிறது. இது போன்ற வியர்த்தமான ஏதும் பயனற்ற ஆராய்ச்சிகளில் நாம் ஈடுபடாமல் அத்தனை பேரையும் ஒரு பரபரப்பான அறிவிப்பின் மூலம் வெளியேற செய்து காத்தருளிய பெரியவருடைய கருணையை, காக்கின்ற கருணையை எண்ணி வியந்து அதை நாம் பாராட்டுவோம், போற்றுவோம், அவருடைய காலை பணிந்திருப்போம் என்பது மட்டும் இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் தெரிந்து கொண்டால் போதும். ஆனகுந்தியிலிருந்து இப்பொழுது நாம் செல்லுகின்ற இடம் எது தெரியுமா? பண்டரிபுரம். ஒரு அடியார்க்கு சேவை செய்யும் எளிய அடியவனாய் பாண்டுரங்கன் இடுப்பில் கை வைத்தபடி கம்பீரமும் அன்புமாக ஒரு செங்கல் மீது நின்ற ஆச்சரியமான இடம். அங்கே பல 100 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் இறைவனுடைய நாமம் பாடப்பட்டு கொண்டே வருகிறது. நாம சங்கீர்த்தனம் என்பது, அதுவும் 24 மணி நேர நாம சங்கீர்த்தனம் என்பது அங்கே அன்றாட நிகழ்ச்சியாக பல 100 ஆண்டுகளாக நடந்து வந்து கொண்டிருக்கிறது. குழுக்கள் மாறிக்கொண்டே இருக்குமே தவிர ஒரு நொடி கூட நாம சங்கீர்த்தனம் கேட்காமல் இருக்காது என்கின்ற சிறப்பு வாய்ந்த ஒரு பக்தியினுடைய தலைநகரம் என்றே சொல்லத்தக்க, பக்தி சம்பிரதாயத்தினுடைய தலைநகரம் என்றே சொல்லத்தக்க ஒப்பற்ற இடம் பண்டரிபுரம் மகாராஷ்டிரத்தில் இருக்கிறது. அங்கே பெரியவர் முகாமிட்டு இருக்கும் பொழுது 2 அடியவர்கள் அவரை காண வேண்டும் என்று வருகிறார்கள். மாலை மங்கிவிட்டது. அந்த நேரத்திலே அந்த சந்திரபாகா நதியை கடந்து அக்கறையில் முகாமிட்டிருக்கிற பெரியவரை சந்திக்க வேண்டும். அந்த படகோட்டி இப்பொழுது படகை செலுத்த முடியாது என்று சொல்லிவிடுகிறார். ஏனென்றால் நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது, இது பொழுது வேறு மங்கிவிட்டது, இது ஆபத்தான தருணம், இப்பொழுது படகை செலுத்துவது பொருத்தமில்லை என்கிறார். முடியாதுன்ட்டார் அவர். அப்போ இவர் ரொம்ப வருத்தமுற்றுக்கே, ரொம்ப தொலை தூரத்துலேருந்து அங்கே வந்திருக்கோம், பெரியவரை பார்க்கணுன்றது. யாரு, சங்கராச்சாரியாரை பார்க்க வந்தீங்களா நீங்க அப்படின்னு படகோட்டி கேட்கிறார். சரி வாங்க ஏறுங்க, அவர் நம்மை காப்பாற்றுவார். அவரை நீங்கள் பார்க்க செல்கிறீர்கள் என்றால் நான் உங்களை அழைத்து செல்வேன், எந்த ஆபத்தும் இருக்காது, தடை விலகும் என்று படகோட்டி உற்சாகமாகி அவர்களை ஏற்றி கொண்டு செல்லுகிறார். அக்கறைக்கு சென்றவுடன் இவள் மிகவும் மகிழ்ந்து அந்த படகோட்டிக்கு நன்றி சொல்லி, என்ன தொகை வழங்க முடியுமோ, கூலி எவ்வளவோ வாடகை எவ்வளவோ அதற்கு மேலே பணத்தை அளிக்கும் பொழுது அந்த ஏழை படகோட்டி படகோட்டுவதே தொழிலாக தன்னுடைய வயிற்று பிழைப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த தொழிலாளி பணத்தை வாங்க மறுக்கிறார். இதுதாங்க பாதிப்புனா, தாக்கம்னா, இம்பாக்ட்னா என்னங்க? அவர் சங்கராச்சாரியார் முன்பு உட்கார்ந்து கொண்டு அவருக்கு பூஜை செய்து அதனால் வருகின்ற இம்பாக்ட், அந்த பாதிப்பு, அந்த தாக்கத்தை விட அவருடைய அடியவர்களுக்கு தொண்டு செய்து ஒருவனுடைய மனதில், ஒரு தொழிலாளியின், ஏழை தொழிலாளியின் மனதில் இப்படி ஒரு ஏற்ற மிகு பண்பு வெளிப்படுகிறது என்றால் அதுதாங்க உண்மையான பாதிப்பு, அதுதான் உண்மையான இம்பாக்ட், டீப் இம்பாக்ட் என்பது அதுதான் என்று நாம் சொல்ல வேண்டும். பணத்தை வாங்க மறுக்கிறார். இந்த அனுபவங்களை நீங்கள் இந்தியாவை சுற்றி பார்க்கும் போது மட்டும்தான் உணர முடியும். வீட்டிலே உட்கார்ந்து கொண்டோ புத்தகங்கள் படித்து கொண்டோ இந்த நாட்டினுடைய பண்பாட்டை புரிந்து கொள்ள முடியாது. நான் பலமுறை இமய பயணம் சென்றிருக்கிறேன்.
அதில் ஒரு முறை விருத்த ஜாகேஸ்வர் என்கின்ற ஒரு இடம், கேட்பாரற்ற இடம், ஆனால் மிகவும் புனிதமான இடம். அங்கே இருக்கும் பொழுது ஒரு சின்ன கோயில், ஒரே ஒரு டீ கடை மாதிரி ஒரு கடை வைங்களேன். அங்கே மீசையை முறுக்கிட்டு பிரதாப் சிங்னு ஒரு தொழிலாளி, அவர் தான் எனக்கு சமைத்து போட்டார். நான் இரவு அங்கேயே தங்கிவிட்டேன், அவருடைய கடையிலேயே தங்கிவிட்டேன். கடைன்னா இவ்வளோதான், மொத்தமே அவ்வளோதான் கடை. அதில் இங்கே ஒரு சின்ன ஒரு பெஞ்சு, அதில் கம்பளியை போட்டு படுக்கணும். மின்சாரம் கிடையாது, ஒரு ஆள் கிடையாது, ஒருத்தர் கூட கிடையாது. நானும் அவரும் சிவனும் அப்படிதான் இருக்கும். இந்த அடுப்பினுடைய நெருப்பு அதுதான் வெளிச்சம். அங்கே அது அவர் கிச்சடி கிளறி போடுறாரு. சாப்பிட்டேன் நான். எல்லாம் முடிஞ்சு மறுநாள் கிளம்பும் பொழுது அவருக்கு காசு கொடுக்கலான்னு போனேன். அவர் என்னை இப்படி மேலும் கீழும் பார்த்த பார்வை யாரும் என்னை அவ்வளவு அற்பமாக பார்த்ததில்லை இந்த நாட்டில், இந்த வாழ்க்கையில. அப்படி பார்த்தார். சோத்துக்கு பணம் கொடுப்பியான்ற மாதிரி பார்த்தார். இதுதான் உங்க நாகரிகமாங்கிற மாதிரி பார்த்தார். இதுல என்ன நீங்க நினைவைத்துக் கொள்ள வேண்டும்னா, அதுதான் அவருக்கு ஆதாரம், அதுதான் அவருக்கு பிழைப்பு. ஆனால் நான் எங்கிருந்தோ வருகிறேன் என்ற காரணத்தால் அந்த இடத்தினுடைய சிறப்பை அறிந்து அங்கே ஏதோ கொஞ்சம் தியானம் செய்ய வந்தேன் என்கின்ற காரணத்தினாலே ஊர் பெயர் தெரியாத எனக்கு, எந்த சிறப்புமே இல்லாத எனக்கு அந்த தொழிலாளி காட்டிய மரியாதை என் உள்ளத்தை தொட்டது. இதுதான் இந்த நாட்டினுடைய பண்பாடு. இப்போ எத்தனையோ பணக்காரர்கள், பிரமுகர்கள், படித்தவர்கள் எல்லாரும் அவரை சூழ்ந்து வருகின்ற தருணங்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், சந்தித்திருக்கிறீர்கள். ஆனால் பெரியவர் ஒருபோதும் அந்த ஏழையினுடைய மனது புண்பட்டு விடக்கூடாது, தான் விலக்கப்பட்டு விட்டதாக அவன் நினைக்க கூடாது என்று எத்தனையோ எச்சரிக்கை உணர்வோடு அவர் நடந்து கொண்ட நிகழ்ச்சிகள் ஏராளமாக இருக்கின்றன. அதற்கு காரணம் என்ன? ஏழையை அவர் ஆதரித்த காரணம் என்னவென்றால், இந்த நாட்டிலே பண்பாடு, ஆன்மீகம், அடிப்படை மனித பண்புகள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்றால் அதற்கு காரணம் பண்டிதர்கள் இல்லை, எழுத படிக்க தெரியாத ஏழை பாமரர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த நிகழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அதற்கும் கீழே ஏதாவது ஒன்று இருக்குமா என்றால் உயிரினங்கள் இருக்கும். இதை இந்த பிரம்மஸ்ரீ ராமகிருஷ்ண தீட்சிதர் அவர்கள் இந்த கதையை சொல்லியிருக்கிறார் என்று நினைக்கிறேன். ஒரு இடத்திலே முகாமிட்டிருக்கிறார். பெங்களூரில் இருந்து நல்ல பழங்கள், விலையுயர்ந்த பழங்கள் தருவிக்கப்பட்டிருக்கின்றன, அவருக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி வைக்கப்பட்டிருக்கும் பொழுது ஒரு குரங்கு அந்த பழங்களை எடுத்து சுவைக்கிறது. குரங்கு, பிறகு அணில் கொறித்து கொள்ளுகிறது, காக்காய் அந்த பழங்களை உண்ணுகிறது. அதை ரசித்தபடியே இருக்கிறார் பெரியவர். இந்த காட்சி, குரங்கு, அணில், காகம், இந்த மூன்றும் அந்த பழங்களை, அவருக்கு வைக்கப்பட்ட பழங்களை மிக தாராளமாக, மிக உரிமையோடு, சௌஜன்யமாக, அந்யோன்யமாக இந்த பழங்களை ருசித்து அனுபவித்துக் கொண்டிருக்கின்றன. அதை ரசித்து புன்னகித்துக் கொண்டிருக்கிறார். அவர் ரசித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தால் யாரும் அவற்றை விரட்ட முற்படவில்லை. அப்பொழுது அருகில் இருந்தவரை இவர் கேட்கிறார், உனக்கு குரங்கணி முட்டம் ஞாபகம் வருகிறதா அப்படின்னு கேட்கிறார். ஆமாம் பெரியவா என்று அவர் சொல்லுகிறார். குரங்கணி முட்டம் என்றே ஒரு ஊர் இருக்கிறது காஞ்சிபுரத்துக்கு அருகிலேயே. குரங்கு, அணில், முட்டம் என்றால் காக்கை. இந்த மூன்றும் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இது காட்சியளிக்கிறது. இந்த மூன்றுக்கும் அவர் வழங்கிய உரிமை அபாரமாக இருக்கிறது அல்லவா? இது அழகான காட்சி. ஏழைகள் மட்டுமல்ல, அதற்கு கீழே இருக்கக்கூடிய சாதாரண உயிரினங்களுக்கும் அவர் கொடுத்த மரியாதை, காட்டிய அன்பு மிகவும் குறிப்பிடத்தக்கது. இன்னொரு இடத்திலே அவர் சரஸ்வதி பூஜை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் சொல்ல இவர் ஒவ்வொரு பூவாக எடுத்து தாயினுடைய பாதத்தில் சமர்ப்பிப்பார். ஓம் பிரம்ம ஜெயாயை நமக என்று ஒருவர் சொல்லும் போது இந்த பூவை அப்படியே வைத்துக் கொண்டு விட்டுகிறார். அது போடவே இல்லை. ஏன்னா இவர் போடவே இல்லைன்ட்டு திரும்ப அந்த சாஸ்திரிகள் ஓம் பிரம்ம ஜெயாயை நமக போடுறார். இவர் போடல. அப்படி பல முறை சொல்லி ஆயிற்று. ஆனாலும் அந்த பூ அவர் அதை போடவே இல்லை. உங்களுக்கு குழப்பம். உடனே மேனேஜரை கூப்பிட்டு அப்புறம் விசாரிச்சா அதுல தப்பு இருக்கு, அவரோட உச்சரிப்பிலே தவறு இருக்கிறது. ஓம் பிரம்ம ஜாயாயை நமக என்று சொல்ல வேண்டும். பிரம்ம ஜயாயை நமக என்றால் பிரம்மாவை ஜெயித்தவளுக்கு என்று அர்த்தமாகும். பிரம்ம ஜாயாயை நமக என்றால் பிரம்மாவினுடைய மனைவிக்கு என்று அர்த்தமாகும். அப்பொழுதுதான் அந்த பூ அந்த பாதத்தில் விழுகிறது. ஒரு யோகியின் அடையாளம் பரமாத்மாவில் கரைந்துவிட்ட மனம்தான் என்கிறார் மகா சுவாமிகள். அவருடைய மகா வாக்கியம் இதுதான். One whose mind is dissolved in God, he is a yogi. ஒரு யோகியினுடைய அடையாளமே அவனுடைய மனது இறைவனிடத்தில் கரைந்து விடுகிறது, கலந்து விடுகிறது என்பதுதான். எப்பொழுதும் எவனொருவன் இறைவனையே நினைத்துக் கொண்டிருக்கின்றானோ அவனைத்தான் சாது என்கிறார்கள். A saint is one who always remembers God.
A yogi is one who has dissolved his mind in God. நாமும் நம்முடைய மனதை கடவுள் என்கின்ற அந்த கடலில் கரைப்போமாக. அந்த கரைகின்ற அந்த பாக்கியம், அந்த பேரு நமக்கு குருவின் திருவடியை பற்றிக் கொள்வதால் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அமைகிறேன். வணக்கம்.